வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் பாஜக கூட்டணி சார்பாக இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் பாரிவேந்தர் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் தாப்பேட்டை பகுதியில் பரப்புரை செய்த போது கடந்த 5 ஆண்டுகள்ல தான் செய்த திட்டங்கள் என்னென்ன என்று மக்களுக்கு எடுத்து கூறி பரப்புரை சென்றார். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியின் எம்பியாக கடந்த 5 ஆண்டுகளில் நான் என்ன செய்தேன் என்பதை ஒரு புத்தகமாக எழுதி தொகுதி மக்களுக்கும் கொடுத்துள்ளார். அந்த புத்தகம் தான் தனது ப்ராக்ரஸ் கார்டு என்று வெளிப்படையாக பேசினார். பாராளுமன்றத்தில் என்ன பேசினார், எதற்காக பேசினார், எத்தனை முறை அமைச்சர்களை பார்த்தார், எத்தனை முறை பாரத பிரதமர்களை பார்த்தார், எதற்காக பார்த்தார், இது போன்ற பல சந்தேகங்களும் ஐயங்களும் மனதில் ஏற்படுவதற்கு நியாயம் உண்டு, ஒரு உரிமை உண்டு. அந்த வகையில் இந்த 5 ஆண்டு காலத்தில் நான் உங்களுக்காக என்ன பேசினேன், உங்களுக்காக எந்த அமைச்சரை பார்த்தேன், எதற்காக பார்த்தேன், எத்தனை முறை பிரதமரை பார்த்தேன், எத்தனை முறை நிதியமைச்சரை பார்த்தேன் என்றெல்லாம் மிக விளக்கமாக இந்த புத்தகத்தில் அச்சிட்டு இந்த தொகுதி மக்கள் ஏறத்தாழ அத்தனை பேரும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீங்க உங்களுக்கு வந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். ஒருவேளை வரலன்னா விரைவில் வரும். கொஞ்சம் பொறுமையா படிச்சீங்கன்னா, சாதாரண இதுக்கு ஒரு பெரிய படிப்பு தேவையில்லை. சாதாரணமா ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்க தேவை, படிச்சு அத்தனை பேரும் அதை படிச்சு புரிஞ்சுக்கலாம். அதை படிச்சீங்கன்னாலே ஆமாம், நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி அவர்கள் சரியாக தான் செயல்பட்டு இருக்கிறார் என்பது உங்களுக்கு புரியும். அந்த வகையில் நல்லா படித்தவர்களுக்கு, உண்மையானவர்களுக்கு, நேர்மையானவர்களுக்கு அதை படிக்கிற போது இது என்னுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். இந்த ப்ராக்ரஸை பார்த்தாலே சரி, 100க்கு 100 மார்க் கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன். அந்த அளவுக்கு அது அந்த வேலையை செய்திருக்கிறேன், அதை பதிவிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த 5 ஆண்டுகளில் நீங்க 2 வகையா பிரிச்சுக்கணும். பொதுவாக ஒரு எம்பி அந்த தொகுதியில் உள்ள ஊர்களுக்கு என்ன செய்தார், எந்த பணத்திலிருந்து, அரசு கொடுக்கிற பணத்திலிருந்து. 5 ஆண்டுகளில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது மைய அரசு கொடுத்தது 17 கோடி. அந்த 17 இன்னும் 25 கோடி கொடுத்துருக்கணும், ஆண்டுக்கு 5 கோடி கொடுக்கணும். ஆனால் கொரோனானால 2 வருஷம் கொடுக்க, எனக்கு மட்டும் இல்லை 543 எம்பிகள் எல்லாத்துக்கும் 17 கோடி தான். அதை வைத்துக்கொண்டு அவங்களுடைய தொகுதியில் உள்ள தேவைகளுக்கு செலவு செய்ய வேண்டும். அந்த வகையில் அந்த 17 கோடி ரூபாயில நான் என்னென்ன செலவு செய்தேன் என்பதை உங்கள் முன் பட்டியலிட விரும்புகிறேன். நான் இங்கே வந்தபோது எல்லா பள்ளிக்கூடங்களும், நம்ம கல்வியான் என்ற அடிப்படையில் எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் சென்று பார்த்தேன். அரசு பள்ளிக்கூடங்களுக்கு அங்க போய் பார்த்தா பல பள்ளிகளில் உட்காருவதற்கு வகுப்பறைகள் இல்லை. இன்னும் சில பள்ளிகளில் கேர்ள்ஸ் ஸ்கூல், பெண்கள் பள்ளி, அவங்க தரையில மரத்தடியில் உட்கார்ந்து படிக்கிறாங்க. ஆகவே இதை பார்த்த பிறகு எனக்கு கல்விக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்ட அந்த 17 கோடியில் முதலில் அதிகமாக ஒரு நிதி ஒதுக்கியது பள்ளிகளுடைய வகுப்பறைகளுக்காக. அந்த வகையில் 42 வகுப்பறைகளை கற்றுக் கொடுத்தேன். அதற்கு அடுத்தது எல்லா ஊர்களிலும் மனு கேட்டு கொடுத்துருந்தாங்க. நான் கேட்டிருந்தா கொடுத்தாங்க. எந்தெந்த ஊரில் என்ன தேவைன்னு கொடுக்க சொன்னேன். எங்களுடைய கட்சி அலுவலகத்தில் வந்து கொடுத்தாங்க. அதை பார்க்கிற போது அதிகமாக அவருடைய பல பேர் கேட்டது சமுதாய கூடம் கேட்டார்கள். அதுவும் ஒரு சமுதாய கூடம்னா 20 லட்சம் 30 லட்சம் அது மாதிரி ஆகும். அது மாதிரி சமுதாய கூடம் கேட்டார்கள். பல ஊர்களுக்கு கேட்டவர்களுக்கு நியாயமாக அது வேண்டும் என்று நான் நினைத்த போது அவர்களுக்கு சமுதாய கூடம் கட்டி கொடுத்திருக்கிறேன். அதை விட நியாய விலைக்கடைகளில் ரேஷன் ஷாப்பு, அது பல இடங்களில் வாடகையில் இருந்தது. ரேஷன் ஷாப்பு வீட்டுக்காரன் காலி பண்ணுன்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ரேஷன் ஷாப்பு தான் இருந்தாலும், யாராக இருந்தாலும் கடை வீட்டுக்காரங்க கேட்குற போது திரும்ப கொடுக்கணும், அதான் சட்டம். அதனால் நிறைய பேர் ரேஷன் ஷாப்பு
கடைகள்லாம் இன்னைக்கு வாடகையில் இருந்தது. யாரெல்லாம் ரேஷன் ஷாப்புக்காக அரசு அதிகாரிகள் கேட்டார்களோ அந்த ரேஷன் ஷாப்பெல்லாம் கட்டி கொடுத்துருக்கோம். அதோடு சில ஊரில் தண்ணீர் பிரச்சனைனா அதுங்க மேலே நீர்த்தேக்க தொட்டி மேலே இருக்குது, உயர்மட்ட நீர்த்தேக்க தொட்டி, அதை கட்டி கொடுத்து அதன் மூலமாக அந்த ஊர்களுக்கு தண்ணீர் கொடுத்துருக்குறோம். அதுபோல் பல இடங்களில் சில பொது இடங்கள்லும் சரி சில பள்ளிகளும் சரி கழிப்பறைகள் இல்லாமல் இருந்தது, அவையெல்லாம் செய்து கொடுத்துருக்குறோம். நாங்கள் பள்ளிக்கூடங்கள் சில சுற்றுச்சுவர் கேட்டார்கள், அதையும் கட்டி கொடுத்துருக்கோம். இந்த பட்டியல் எதற்காக சொல்கிறேன் என்றால் மைய அரசு கொடுத்த 17 கோடியில் இவையெல்லாம் செய்யப்பட்டு ஒரு பைசா கூட மீதமில்லை. இது ஏன் மீதமில்லைன்னு சொல்றது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எத்தனையோ எம்பிக்களுக்கு பணம் கொடுப்பாங்க இது என்ன மாதிரியே, அதை செலவழிக்க விட்டா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா திருப்பி சென்ட்ரல் மெயில் அரசுக்கு அனுப்பிச்சிடுவாங்க, போயிடும். அதனால் ஒவ்வொரு எம்பி கொடுக்குற பணத்தை முறையாக தேர்வு செய்து நியாயமான வேலைகளை செய்து கொடுத்து பணம் முழுதும் அந்த மக்களுக்காக செலவிடப்பட வேண்டும். அதுதான் நியாயம். அதை முழுமையாக செய்திருக்கிறேன். அதை என்னுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்கேன், அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். இது அரசு பணம் முழுமையாக செலவிடப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சொந்த நிதியிலிருந்து சில வாக்குறுதிகளை கொடுத்தேன். இதெல்லாம் எப்போ? கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி. பணம் இல்லாமல் மேற்படிப்பு படிக்க முடியாத 1200 ஏழை மாணவர்களை தேர்வு செய்து தன்னுடைய சொந்த பணம் 118 கோடி ரூபாயை செலவு செய்து படிக்க வைத்ததாக கூறியிருக்கார். நான் சொன்ன வாக்கை காப்பாற்றி இருக்கிறேன். 1200 மாணவர்களை பட்டதாரியாக ஆக்கியிருக்கிறேன். இப்போ நமக்கு 1500 நம்பரு இதெல்லாம் ஒன்றும் சரி வராது. அதை பணமாக சொன்னா தான் இப்போ ஆச்சரியப்படுவது. மனிதனுக்கு அது பழக்கம், அதுதான் தன்மை. இந்த 1200 மாணவர்களுக்கும் அந்த நான் படிக்க வைத்த கல்லூரியில் செலவு செய்கிற போது அது கணக்கெடுக்கிற போது 118 கோடி வருகிறது. 118 கோடி. தமிழ்நாட்டில் அல்ல, இந்தியாவில் எந்த நாட்டிலையும் ஒரு எம்பி 118 கோடியை தன் சொந்த செலவில் செய்து மாணவர்களை இப்படி படிக்க வைக்க மாட்டான். இன்னும் சில பேர் நினைச்சவன இவர் என்ன அவனும் அரசியலுக்கு வர சம்பாதிக்க வர்றான், இவர் என்ன மூளை கட்டு போச்சா இப்படி பண்ணுறாரு, தான் பணத்தை கொண்டாந்து கொடுக்குறாங்க நினைப்பாங்க. அது இல்லை. எனக்கு முடிந்தவரை நாம் அரசியலுக்கு வந்தது சம்பாதிக்க அல்ல, தேவையும் அல்ல. எனக்கெல்லாம் முடிந்தவரை நல்லவர்களுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். அது கல்வியாக இருந்தாலும் சரி வேறு எதுவாக இருந்தாலும் செய்ய வேண்டும். அதற்கான மக்களை தேட வேண்டும். அந்த ஏழை மக்களை தேடி என் முன்னாலே கொண்டு வர வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக நான் அரசியலுக்கு வந்தேன். தமிழ்நாட்டை ஆளுகின்ற கட்சி ஊழல் கட்சி என்று ஊரெல்லாம் நாடெல்லாம் பேசுகிறார்கள் என்று திமுகவை கடுமையாக விமர்சித்து பேசினார். ஊழல் செய்கிறவர்களை நீங்கள் ஆதரித்து அங்கு அனுப்பக்கூடாது. ஆகவே எனக்கு எதிர்த்து இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் என்னை விட நல்லவர்களாக இருந்தால் தேர்ந்தெடுங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலையில் இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் அப்படிவா ஆளுகிற கட்சி ஊழல் கட்சி என்று ஊரெல்லாம் பேசுகிறார்கள், நாடு பேசுகிறோம். ஆகவே அதிலிருந்து அந்த கட்சியிலிருந்து தேர்ந்தெடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வளர்ச்சி பாதியில் நின்றுவிடும். நான் எங்க செஞ்சு வச்சிருக்கிறேன் அதெல்லாம் அப்படியே நின்று போகும். மோடி அவர்கள் தியாகி போன்றவர் எனவும் பிரதமராக அவரை தேர்ந்தெடுங்கள், நாடு நன்றாக இருக்கும் எனவும் பாரிவேந்தர் பேசினார். நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள், நிச்சயமாக நாடு வளரும். அதற்கு மோடி போன்ற ஒரு தியாகி ஞானி சுவாமி விவேகானந்தர் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்தியாவிலே நமக்கு கிடைத்தார். அதன் மூலம் இந்தியாவுடைய பெருமை உலக நாடுகளில் பெருமையாக பேசினார்கள். அதுபோல் சுவாமி விவேகானந்தர் போன்றவர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள்.